ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகபரணி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரத்னாவை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரத்னாவுடைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அறிவழகன் வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த விஷயத்த பரணி சண்முகத்துக்கிட்ட சொல்ல சண்முகம் ரத்னாவை கூட்டிகிட்டு அறிவழகன் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா அறிவழகனுக்கு அங்கே பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு யாரோ ஒரு வீடியோவை சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அறிவழகன் ரத்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் தனி ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டாங்களா, அந்த வீடியோவை யாரோ வந்து அந்த பொண்ணுக்கு சென்ட் பண்ணால் அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாகவே பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரத்னா அழுதுகிட்டே போகிறாங்க. சண்முகம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒன்று சவுந்தர பாண்டியோடைய வேலையாக இருக்கும், இல்லைனா அந்த வெங்கடேஷ் உடைய வேலையாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ரத்னாவை அறிவழகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற விஷயமா சண்முகம் முடிவெடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.